மக்களே, குட் மார்னிங். ஸோ வெல்கம் டு டே 2 ஆஃப் அவர் நார்த் ஈஸ்ட் சீரியஸ். ஸோ இன்னும் கோவாக்கு போய் சேரலையாடா அப்படின்னு கேட்குறவங்க மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. நேற்றே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று நைட்டே நம்ம போய் சேர வேண்டியது, பட் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளைட் கேன்சலேஷன் நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணப்பட்டோம். ஸோ சென்னை வந்து ஒரு 9 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ லைட்டாக ஒரு 3 ஹவர்ஸ் நான் படுத்து தூங்கிட்டேன். இல்லை சாப்பிட்லாம்ல, பசிக்குது எனக்கும். சும்மா நீ இங்கே வந்து பார்த்துட்ருக்கான்னு உட்காந்தேன். வீடியோ எடுக்கிறேன்னா சொன்னேன். இதுதாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ரேட்டு. ஸ்டீம் இட்லி 3 பீஸ் 300 ரூபா. தலைமை சாப்பிட்றோம். அதே ஸ்டீம் இட்லி வித் காஃபி அண்ணன் சாப்பிட்றேன் 520 ரூபா. இதுதான் பஸ் நாங்கள் வாங்கின இட்லி பாருங்கள். இட்லி காஃபி வாங்க 300 இட்லியை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இதுதாங்க 300 இட்லி. நேற்று சாப்பிட்டது எவ்வளோ பெட்டரில். சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி கடைசியாக வருது பார்த்திங்களா, கோவாத்து ஹிந்தியில் இருக்குது. இவ்வளோ நேரம் இங்கிலீஷ் தமிழில் வந்துட்டு இருந்துச்சு, பட் இப்போ ஹிந்தியில் வருது. அது 7 மணி. ஆஷஸ் லைவ் ஓடிட்டுருக்குங்க. டிலே ஆகிடுச்சு நம்ம ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக ½ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டோம். காய்ஸ், கடைசியில் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. குவாஹாத்தி ஃப்ளைட் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் சும்மா வந்து கொஞ்சம் இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போய் கேட்டேன், ஏன் வந்து டிலே பண்ணுறீங்க, ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ வந்து சென்னை வெதர் ஓகே சார், ஏன்னா சென்னை வெதர் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது, லைக் ஃபாக் கம்மியாக தான் இருக்குது. குவாஹாத்தி வெதர் இஸ் நாட் ஓகே. அங்கே வந்து ஃபாக் நிறையா இருக்கும், அங்கே இன்னும் கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் நாங்கள் டிலே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நின்றுட்டோம். நாங்கள் தான் கடைசியாக போகிறோம். 10 மணி நேரமாக சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தோம், பட் கடைசியாக போகிறோம். இல்லைங்க, நாங்கள் தான் கடைசியாக வருவோம். போ இல்லையா எங்க இந்த பஸ்ஸில் தான் போகணும், எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன். அடுத்த பஸ்ஸில் தாங்க போகிறேன். இந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வந்துட்டான். இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். இதுதாங்க நம்ம போகிற ஃப்ளைட்டு, சென்னை டு குவாஹாத்தி போகிற ஃப்ளைட்டு. இதாங்க கேபின் க்ரூ. அங்கே பாருங்க, பைலட் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். 2080. இந்த ஃப்ளைட் கொஞ்சம் பெரிய ஃப்ளைட். உன்னோடது 26ஆ? ஹாய் மக்களே, ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. பாருங்கள், நம்மளோட குவாஹாத்தி ஃப்ளைட் இது தான். ஸோ சென்னை டு குவாஹாத்தி ஃப்ளை பண்ண போகிறோம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். ஸோ ½ hour லேட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். லைக் கெரோசின் ஸ்மெல் அடிக்குதுங்க, ஏன்னு தெரில. மேபி இந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டோட ஃபியூவல் வந்து கெரோசின் ஸ்மெல் தான் அடிக்கும் போல. ஸோ வரும்போது நான் நோட்டீஸ் பண்ணேன், லைக் இறங்கினதுக்கப்புறம் அந்த கெரோசின் ஸ்மெல் வந்துச்சு. இப்போ வந்து ஏறுறதுக்கு முன்னாடியே வருது. பாய் பாய் சென்னை. ஸோ இங்கே தான் வந்து நம்ம 10 hours இருந்தோம். லாஸ்ட் 10 hours இந்த ஏர்போர்ட்டில் தான் இருந்தோம். இவ்வளோ நேரம் வந்து ஸ்கை கிளியராக தாங்க இருந்துச்சு. இப்போ கீழே பாருங்கள், ஃபுல்லாக க்ளவுடு. பயங்கரமான மிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் க்ளவுடு. கீழே என்ன இருக்குன்னே தெரில. எப்படி லேண்ட் பண்ண போகிறான்னு தெரில. ஒரு லேண்டிங் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தூரத்தில் நம்மளுக்கு வந்து மவுண்ட் இது ஹிமாலயாஸும் தெரியுது பாருங்கள்.
இந்த சைட்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஹிமாலயஸ் தான் இது. ப்ராப்ளம்னால ஏர்போர்ட்டில் இறக்க முடியாது. பார்ப்போம். இப்போ இருக்கிற நேரத்தில் ஆல்ரெடி 10:30 ஆயிடுச்சு. 11:30 ஆயிரும் நினைக்கிறேன் இறங்குறது. பாருங்க, கீழே ஒன்றுமே தரல. இது எப்போ கிளியர் ஆகுது, நாங்கள் எப்போ இறக்குறது பார்ப்போம். இதுதாங்க இந்த இதோட வாஷ்ரூம். இதோட சுற்றியாக இருக்கு பாருங்க. 2 ஹவர்ஸாக மேலே சுற்றிட்டு இருக்கு, இன்னும் லேண்ட் ஆகல. வாட்டிங் மலையே லாஸ்ட் 2 ஹவர்ஸாக சுற்றிட்டு இருக்கு. இன்னும் டேரக்டும் பண்ணல, லேண்டும் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கொல்கத்தாவில் ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி கொல்கத்தா லேண்ட் ஆனது பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எப்போ முடியல, என்னால் மேலே பறந்துகிட்டே இருந்தது. சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. வாமிட் வர ஆரம்பிச்சு, ஒரு வேர்ட் சென்சேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆனால் கொல்கத்தாவில் நின்றுட்டோம். பட் ஆனால் இன்னும் யாரும் இறக்க விடல. ஏன்னா அவங்களுக்கு தெரில என்ன பண்ணுறதுன்னு. எங்களெல்லாம் கூப்பிட்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு தெரில. நெக்ஸ்ட் ஃப்ளைட் எப்போ ஏர்பார்ட் பண்ணுறதுன்னு தெரில. பாவம் பைலட்டையும் குறை சொல்ல முடியாதுங்க, அவரும். ஏன்னா கொல்கத்தாவில் லேண்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப இப்போ ஒரு மாதிரி ரிஸ்கியாக தான் லேண்ட் பண்ணார். ஸோ ஃபுல் ஃபாக், ஃபுல் மிஸ்ட்டு. குவாஹாத்தியில் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி குவாஹாத்தி போய் சேர போகிறோன்னு தெரில. தெரிஞ்ச நைட்டு கொஞ்சம் கம்மியாகவும் நினைக்கிறேன் ஃபாக். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக போயிடலாம். லெட்ஸ் சீ. நம்ம குவாஹாத்தி போய் நம்ம பார்ப்போம். கொல்கத்தாவில் ரீச் ஆகிட்டோமா. நெக்ஸ்ட்டு இறங்கலான்னு நினச்சோம். பேகெல்லாம் எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மா பேகெல்லாம் எடுத்துட்டோம். பட் ஸ்டில் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கும் தெரில. அவங்க வந்து சீட்டில் உட்காருங்க அப்படின்னாங்க. பக்கத்து ஃப்ளைட்டில் வந்து ஏதோ ஃபுட் மாதிரி ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த ஃப்ளைட்லேயே உட்கார வச்சு ஃபுட்டு கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்க வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். தெரிலங்கப்பா, அவங்களுக்கும் என்னங்க தெரியும். இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். குவாஹாத்தியில் இறங்கி போக வேண்டியவன், பட் நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கும் தெரில. மேபி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ஏதாச்சும் கொடுப்போம். ரொம்ப பசிக்குது எனக்கு. எல்லாத்துக்கும் பசியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் காலையில் 6:30 மணிக்கு சாப்பிட்டதும் 3 இட்லி சாப்பிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவும் சாப்பிடல. ஸோ இங்கே எல்லாருமே எழுந்திரிச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம ஏர்போர்ட் லேஓவர் பார்த்துட்டோம். ஃப்ளைட்டு இந்த நம்ம நியூஸ்லலாம் வந்து புயல் காரணமாக ஃப்ளைட் வந்து ரீடைரக்ட் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி தாங்க நிஜமாக நடந்திருக்கு எனக்கு. இப்போ புரியுதுங்க. அந்த மக்கள்லாம் நம்ம அந்த நியூஸை டக்குன்னு கேட்டுட்டு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டோம். பட் அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட், எவ்வளோ ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா குவாஹாத்தியில் இருந்து பிளான் அப்படியே ஃபுல்லாக வச்சுருந்தோம். இப்போ எல்லா பிளானும் இப்போ மாறும். இப்போ எங்களால் காசிரங்கா போக முடியாது. எங்களால் அந்த 3 பேரும் போகல. ஸோ இது பெரிய ஒரு பிளான் கொலாப்ஸு. பட் ஸ்டில் ஃபைன். எது நடந்தாலும் சந்தோஷமாக, எது நடந்தாலும் ஒன்று நன்மைக்கு. ஸோ அப்படின்னு நம்ம நினச்சி சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். போகிற போக்க பார்த்தா மித்துன்னு சொல்கிறபடி லைக் என்னோடய என்டையர் வாக்கும் வந்து ஏரோப்ளைன்லேயே முடிஞ்சிடும் போல். லைக் ஒரு டிக்கெட்டு வாங்கி பெங்களூர் டு குவாஹாத்தி ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணேன். 7,000 சம்திங். இந்த டிக்கெட்டில் பெங்களூர் டு சென்னை வந்து, சென்னை டு குவாஹாத்தி போய் குவாஹாத்தி மேலே 3 நாள் சுற்றி, திரும்ப குவாஹாத்திலேருந்து கொல்கத்தா வந்து கொல்கத்தாவில் இறங்கி இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட் திரும்ப கொல்கத்தாவில் இருந்து குவாஹாத்தியில் போய் இறக்குவோம். எத்தனை ஃப்ளைட், எத்தனை லிட்ரலி 3 டேக் ஆஃப், 3 லேண்டிங் பார்க்க போகிறோம். நடுவில் 3 சிட்டி, பெங்களூர், சென்னை, கொல்கத்தா. இன்னும் மும்பை, டெல்லி மட்டும் பாக்கி இருக்குது. அதையும் பார்த்துட்டு ஹைதராபாத் இருக்குது, அந்த மெயின் சிட்டி, பெரிய சிட்டியில். இதையும் பார்த்துட்டா இந்த ஒரு டிக்கெட்லேயே நம்ம எல்லா சிட்டிக்கும் ட்ராவல் பண்ண கின்னஸ் சாதனையை படுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஏர் இந்தியா. இப்போ ஏர் இந்தியாவை சொல்லியும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வெதர் ப்ராப்ளம் ஒன்றுமே பண்ண முடியாது. கொல்கத்தா வெதர் ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஸோ ஃபைன். இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட். Day 3 Day 2 தான். ஆமாம், Day 2 vlog. Still we are in airport. லைக் யூஎஸ் கூட 24 ஹவர்ஸில் போய் சேர்ந்துருவாங்க. லைக் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் போனாங்க யூஎஸ். அவங்களே வந்து ஒரு நாளில் போயிட்டாங்க. பட் நம்ம இங்கே இருக்கிற குவாஹாத்திக்கு ஒரு நாளாக போயிட்டுருக்கோம். யா பார்ப்போம். ஓகே, பாய்.
இந்த வேன் தாங்க சொன்னேன், அந்த ஃபுட் வேனை அந்த ஃப்ளைட்டில் ஏற்றுறாங்க. அந்த டோரில் பாருங்க மூடுறாங்க, அந்த டோரை மூடிட்டாங்க. என்னங்க அந்த பயணம் படத்தில் அந்த ஃப்ளைட்டை கடத்தி வச்சு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வைப்பு தருதுங்க. என்னங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃப்ளைட் எதுவும் சந்தை கடை மாதிரி இருக்குது. எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. தெரிலங்க, எல்லாம் வந்து எல்லாம் ஒவ்வொரு பிளான். எல்லாருமே ஃபோன் பேசுகிறாங்க, எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாம் அவங்க ஃபேமிலிஸ் பயந்துருப்பாங்கல்ல, என்னடா இவ்வளோ நாள் லேண்ட் ஆகுது அப்படின்னு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. பயணம் படம் ஞாபகம் தான் வருது எனக்கு. Weather in Guwahati. Yeah. However, with the latest update, we are already good to go. Fueling is left out. So once the fueling is over, we are good to go for this flight. Kindly be with us. அண்ணா ஃபுட்டு, அண்ணா ஃபுட்டு. கொல்கத்தாவிலேருந்து டேக் ஆஃப் ஆயாச்சு அஃபிஷியலி. பட் குவாஹாத்தியில் இன்னும் லேண்ட் ஆகலை. குவாஹாத்தியில் லேண்ட் ஆகிட்டு லைக் ஃபுட்டு நூடுல் தருவாங்கன்னு நம்புகிறேன். ஃபுட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் குவாஹாத்தியில் லேண்ட் ஆகிட்டு திரும்ப நான் உங்ககிட்ட வரேன். சரியா? ஃபிங்கர் கிராஸ். நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் குவாஹாத்தி ஒன்லி. ஓகே, பாய். இந்த பேக் வாங்கினது தரமாக உழைக்குதுங்க. எல்லாமே அந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன். கிம்பலு, மைக்ரோஃபோனோட இது. ஸோ என் ஃபோனும் அப்புறம் அடிக்கடி அங்கே தான் லைக் யூஸ் பண்ணலான்னு அங்கே தான் வைக்கிறேன். வேறு லெவலில் உழைக்குது. இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், போயிட்டுருக்கு. இப்போ ஏதோ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகிறதெல்லாம் வந்து ஏதோ பஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சுங்க. ஸோ நம்மளுக்கு ஃபுட்டு வந்துடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃப்ளைட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுட்டு ஃபைனலாக ஃபுட்டுன்னு நினச்சி லைக் லஞ்ச் இல்லை, ஸ்நாக்ஸு. பட் எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ இருக்கிறது பெட்ரு தானே. ஓகேவா கைஸ்? நீங்கள் எதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மூங்கால், பனானா சிப்ஸு, ஒரு பிஸ்கட்டு, அவ்வளோதான். இதுதாங்க ஸ்நாக்ஸு. பட் பரவாயில்லைங்க, பசிக்குது, சாப்பிட வேணாம். பெங்களூர்லேருந்து குவாஹாத்தி போகிறேன் நான். கொல்கத்தாவில் இருக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சுன்னா யாரால தான் தடுக்க முடியும்? மக்களே, ஓரளவுக்கு வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. லைக் பழைய வீடியோ நான் கம்பேரிசன் போடுறேன் பாருங்க, தெரியுது லிட்ரலாக என்ன இருக்குன்னு. பைலட் வந்து லேண்டிங் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏரோஸ்டர்ஸை எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. வழக்கம் போல் நம்ம தலைவன் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்மலாம் முடிச்சிட்டோம் க்ளீனாக, எல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாம் தூங்கவே செஞ்சுட்டார் ஒருத்தர். எல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து வேறு டியூட்டிக்கு போயிட்டாங்க. பட் தலைவன் இன்னும் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கான். பொறுமையாக சாப்பிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம். வந்துட்டான். ஏய், நல்லா கிளியராக தெரியுதுடா. தைரியமாக இறக்கும், ப்ராப்ளம் இல்லை. பிரம்மபுத்திரா பக்கத்தில் ஓடலை. வா தலைவா, வந்துட்டா தலைவா. அவ்வளோதான் தலைவா, சூப்பர் தலைவா. அப்படிதான் இறக்கிய தலைவா. சூப்பர் good job guys after 2 days. சே, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் பண்ணிட்டார் பார்த்து இறக்குறது. வா டக்குனு இதாங்க ஏர்போர்ட்டு. அப்படியே வாட்டி வந்து சென்டர். நெக்ஸ்ட் டைம் போட்டோன்னு அப்டேட் பண்ணுறோம். ஓகே guys, we finally reached the Guwahati airport. ஸோ கஷ்டப்பட்டு இப்போ லக்கேஜும் எடுத்தாச்சு. அந்த கவுண்டர் நம்பர் 3ல் வந்துச்சு. ஸோ லக்கேஜை கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். எப்பா எவ்வளோ நேரம் ஃப்ளைட்டு? நேற்று நைட்டு 8 மணி கிளம்புனது. வீட்டிலேருந்து டெக்னிக்கலாக 5 மணி கிளம்புனது. ஸோ இப்போ தான் நம்ம ரீச் ஆகிருக்கோம் குவஹாத்தி. பேக் கலெக்ட் பண்ணியாச்சு. எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். பார்ப்போம் வெளில எக்ஸிட் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக ஏதோ புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறாங்க, பயங்கரமாக இருக்குது. லைக் பெங்களூரில் இருக்கிற வைப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் வந்தது கொஞ்சம் பேசிக்காக தான் இருந்துச்சு. மேபி இட் மைட் பி அ டிஃப்ரெண்ட் டெர்மினல். இதுவும் சென்னை ஏர்போர்ட் மாதிரி லைக் வெளியில் வந்தோடனே லைக் சிட்டிங்க. மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட்ஸ் அப்படி தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அதாங்க எக்ஸாக்ட். ஹே பீப்புள், ஸோ இறங்கிட்டோமா? இறங்கினதுக்கப்புறம்
ஷிலாங் போகிறதா, காசிரங்கா போகிறதா, இல்லை கோவாத்தில் ஸ்டே பண்ணுறதான்னு 3 ஆப்ஷன் இருந்துச்சு. We picked going to Shillong. So we met 2 members in flight. They both are Malayalis. They were sitting just like front of me. ஸோ அவங்களுக்கு வந்து ஷிலாங் போகிறேன்னாங்க. அவங்க வந்து they were also looking for people. நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல. காசிரங்கா போனோன்னா 6,000 கேட்குறாங்க. காசிரங்கா 2 பேர்த்துக்கு 3,000 ரூபா வேஸ்ட்டு. ஸோ இது வந்து பெர் ஹெட் லைக் அரௌண்ட் 900 சம்திங் வரும். ஸோ அதனால் ஷிலாங்கே போகலாம் முடிவு பண்ணுறோம். அங்கே போய்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம கஷ்டப்பட்டு எங்கேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டா நாளையிலேருந்து நம்ம பிளானில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பாய். இதுதான் நம்மளோட குவாத்தியோட ஃபர்ஸ்ட் லுக். Because of the tax, I guess, mostly. I think so.